சந்தையில் 30 ஆண்டுகள் என்று கண்ணதாசனே அவருடைய அனுபவங்கள் முழுவதையும் ஒரு சின்ன புத்தகமாக எழுதியிருக்கிறார். அதில் 1000 பாடல்களுக்கு மேல் என் பாடல்களுக்கு இசையமைத்தவர் கேவி மகாதேவன். இதில் 900 பாடல்கள் நான் எழுதி கொடுத்து அதற்கு பிறகு கேவி மகாதேவன் விட்டமைத்தார். 900 பாடல்கள் நான் எழுதி கொடுத்து விடுவேன், அதற்கு அவர் விட்டமைப்பார். ஆனால் ஏராளமான பாடல்கள் விஸ்வநாதனுக்கு எழுதினேன், அவன் என்னை சுயமாக எழுதவிட மாட்டான். நான் போட்ட மெட்டுக்கு எழுது வியப்பாக இருக்கிறது. போட்டு கொடுத்த மெட்டுக்குள் எப்படியா இவ்வளவு கருத்துக்களை கொண்டு வந்து கொட்டினான் கண்ணதாசன். போட்டு கொடுத்த மெட்டு இது ஒரு வட்டாடுவது என்று வரம்பு கட்டி இதற்குள்ளே தான் நீ ஆட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது கட்டற்று காற்றை போல் தவழ முடியாது, கருத்துக்களை அள்ளி அதை இறைக்க முடியாது. அந்த மெட்டுக்குள்ளே சிறைப்பட்டு தான் சிந்தனையை அவன் பாட்டாக்க வேண்டும். இவர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். வழக்கமாக இவர் வந்து உட்கார்வார். உட்கார்ந்த பிறகு மெட்டு போட சொல்வார், மெட்டு போடுவார்கள். போட்ட உடனே ஒரு சிகரெட்டை எடுத்து புகைப்பார் கண்ணதாசன். அந்த சிகரெட்டை புகைத்த பிறகு ஒன்றுமில்லை, நாளைக்கு அறுவை சிகிச்சைக்கு போக போகிறான். இவன் யோசிக்கிறான், திருமண நாளை யோசிக்கிறான். அந்த முதல் இரவில் எவ்வளவு அழகு தரும்ப என்னுடைய மனைவியை கண்முன்னால் காட்சியளித்தான். நாளை நாம் இருக்க போவதில்லை. அந்த அழகு கோலத்தை மீண்டும் ஒரு முறை இறுதியாக நான் பார்த்துவிட வேண்டும். மனைவியை அழைக்கிறான். அன்று நீ எப்படி பட்டுடுத்தி அணிகலன்கள் பூண்டு அழகுமயமாக என் முன்னால் வந்து நின்றாய், அதே போன்று நீ வர வேண்டும் என்று சொல்கிறார். அந்த நிலையை ஸ்ரீதர் விவரிக்கிறார். கவிஞரே, இதுதான் காட்சி, இதற்கு பாட்டு சொல்கிறார். அந்த மனிதன் சொன்னவுடன் சிகரெட் புகைத்தவரை வைத்து உடனுக்குடனே எந்த விதமான தயக்கம் இல்லை. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ, முகத்தை பார்த்துக் கொள்ள துடித்தாயோ. அங்கே ஸ்ரீதர் எழுதுகிறார், என் மயில் என் ரோமமே அப்படி சிரித்து விட்டது. ஒரு ஒட்டுமொத்த கதையை ஒரு காட்சியில் நான் சொன்ன அடுத்த கணம் சிறிதும் சிந்திக்காமல், என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ, வாழ்க்கை கனவுகளை கலைத்தாயோ, ஒரு வாசல் திறந்ததென்று நினைத்தாயோ, மாய பறவை ஒன்று வானில் பறந்து வந்து வாவென்று அழைப்பதை கேட்டாயோ. வார்த்தைகளை பாருங்கள். அப்படி கண்ணதாசன் சொல்ல 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 என்ன எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். இது கம்பெனி அதனால கொஞ்சம் கம்பெனி சொல்றேன் இல்லையா. கண்ணதாசன் வந்து பழைய இலக்கியங்களை குறிப்பிழைத்து அவற்றை எல்லாம் எளிமைப்படுத்தி எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறான் உங்களுக்கு தெரியும். அவனை சொல்வார்கள் 8வது வரை தான் படித்தவன். உண்மையில் கண்ணதாசன் 8வது கூட எட்டி பார்க்காமல் வெளியே வந்துவிட்டான். ஜெயகாந்தன் 5வது கூட படிக்காமலே, 8வது கூட படிக்காதவன் கண்ணதாசன், 5வது கூட படிக்காதவன் ஜெயகாந்தன் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை தவறான கருத்தியலுக்கு இரையாகி விடார்கள். பள்ளிக்கூடம் சென்று படிக்கவில்லை, மற்றபடி வாழ்க்கை முழுவதும் தேடி 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 படித்தார். அதனால்தான் அவர்கள் படைப்பிலக்கிய உலகத்தில் கொடிகட்டி ஆண்டார். எந்த சங்க இலக்கிய பாடலிருந்து நவீன இலக்கியம் வரை கையில் எது கிடைத்தாலும் படித்து பார்க்கிற பழக்கம் கண்ணதாசன். கண்ணதாசனை வனவாசத்தில் இருக்கிறார். அண்ணாவோடு நான் பாண்டிச்சேரிக்கு, இப்பொழுது புதுச்சேரி என்று ஆகிவிட்டது, பாண்டிச்சேரிக்கு ஒரே காரில் போனேன். அண்ணா வழிப்பயணத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் குறிப்பதற்கு பிக்சர் பொட்டலம் அது இதெல்லாம் கிடைத்தால் வாங்குவதற்கு விருப்பம் காட்டுவார். வழியில் அப்படி காரை நிறுத்தி ஒரு பிக்சர் பொட்டலம் வாங்கினார். அது 2 பேரும் பகிர்ந்து வந்தோம். பிறகு அந்த காகிதத்தை கொடுத்தார். அந்த கசங்கிக்கிறது அந்த காகிதத்தை பிரித்துள்ளார்.
கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தான், இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தான், அல்லைத்தான் சொல்லித்தான் என்னன்னு பார்க்க வரிசையா வரும். இந்த 4 வரியை கண்ணதாசன் படித்து மனசில் வச்சுக்கிறேன். அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான், ஐயோ நாளும் பல்லைத்தான் திறக்கத்தான், புவியில்தான் படைத்தானான். அது ஒவ்வொரு அது 8 இடத்துல தான் 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 வரும். ஆனால் 21 இடத்தில் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்கிறேன். இந்த பாதியில விடுறதுல தான் இருக்கு விஷயமே. அனுபவங்கள் முழுவதையும் சொல்லிவிடக்கூடாது இல்லையா?